குட் ஈவினிங்டா. நம்ம இன்றைக்கி வந்து எக்ஸசைஸ் நம்பர் 4.3யில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி காமிச்ச வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் நம்ம காமிச்சிருந்தோம். இதில் நம்ம வந்து எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபைண்ட் த ரூட்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் இஃப் தே எக்ஸிஸ்ட் பை தி மெத்தட் ஆஃப் கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே இவங்க வந்து இஃப் தே எக்ஸிஸ்ட்னு சொல்கிறாங்க. இஃப் தே எக்ஸிஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இஃப் தே எக்ஸிஸ்ட் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரியல் ரூட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரியல் ரூட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறது தான் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இதில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் போட்டு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் சப்டிவிஷனை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சர் தெரியலன்னா எனக்கு கேளுங்க. நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்ம ட்ரை பண்ணலாம். கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட் வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாக எக்ஸாம்பிள் நம்பர் 7ல் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து 2ஆக இருக்குது, 1 கிடையாது. அதனால் நம்ம 2ஆல் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம் த்ரூ அவுட்டாக. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7/2x ப்ளஸ் 3/2 ஈக்குவல் டு 0. ஸோ விச் இம்ப்ளைஸ் தட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸுக்கு வந்து மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் 7/4 into x plus 3/2 equal to 0, which implies that x squared minus 2 times x into 7/4 add and subtract 7/4 பண்ணோம். required term சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த required term வந்து இதில் 7/4 தான். ஸோ plus 7/4 the whole square minus 7/4 the whole square equal to 0, which implies that x squared minus 2 times x 7/4 plus 7/4 the whole square. ஸோ நீங்கள் நம்ம இந்த டேர்மில் வந்து ப்ளஸ் 3/2 நம்ம விட்டுட்டோம், அதை எழுதிடலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல இது நம்ம ஸ்கொயர் ரிமூவ் பண்ணோன்னா 49/16 ப்ளஸ் 3/2 ஈக்குவல் டு 0. ஸோ விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் மைனஸ் 7/4 தி ஹோல் ஸ்கொயர். இதை நம்ம ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட்டு LCM எடுத்தோம்னா 24 divided by 16 கிடைக்கும், which is equals to x minus 7/4 the whole square is equals to 25/16. ஸோ நம்ம இங்கே ஸ்கொயர் ரிமூவ் பண்ணலாம். ஸோ x minus 7/4 is equals to plus or minus 5/4, which implies that x minus 7/4 ரைட் ஹேண்ட் சைடு போயிடுச்சுன்னா plus 7/4 ஆகிடும், which is equals to 7/4 plus or minus 5/4. So which implies that x is equals to ஒரு டேர்ம் வந்து ப்ளஸ் இன்னொரு டேர்ம் வந்து மைனஸ். ஸோ 7/4 ப்ளஸ் 5/4 ஒரு டேர்ம் இருக்கும். இன்னொரு டேர்ம் வந்து x is equals to 7/4 minus 5/4. ஸோ which implies that x is equals to 3ன்னு ஒரு டேர்ம் கிடைக்கும் அண்ட் x is equals to 1/2ன்னு அடுத்த டேர்ம் கிடைக்கும். ஆர் தி ரூட்ஸ் அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைண்ட் த ரூட்ஸ் ஆஃப் தி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிவன் கொஸ்டின் நம்பர் 1. இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்குது இல்லையா, இந்த கொஸ்டின் இருக்கக்கூடிய எல்லா ஈக்குவேஷன்ஸ்க்கும் அப்ளை தி குவாட்ராட்டிக் ஃபார்முலா. இப்போ இது வந்து கம்ப்ளீட்டிங் இந்த ஸ்கொயர் மெத்தடில் நம்ம பண்ணோம். இது இந்த ப்ரீவியஸாக இப்போ போட்ட சம்மு. இப்போ இந்த மெத்தட் வந்து அப்ளை தி குவாட்ராட்டிக் ஃபார்முலா. நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் நான் போட்டு காமிச்சேன் இல்லையா, x is equals to minus b plus or minus square root of b square minus 4ac by 2a. அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி நம்ம இதை ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கொஸ்டினையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 4 சப்டிவிஷனுமே நீங்கள் குவாட்ராட்டிக் ஃபார்முலா யூஸ் பண்ணி போடணும். போட்டு பாருங்கள், தெரியலன்னா எனக்கு கேளுங்க. நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டினுக்கு போகலாம். தேர்ட் கொஸ்டின் போகலாம். தேர்ட் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபைண்ட் த ரூட்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் ஈக்குவேஷன். ஸோ ஜஸ்ட் இவங்க ரூட்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் ஈக்குவேஷன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம அதே மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 1/x இஸ் ஈக்குவல்ஸ் டு 3ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0ங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ இந்த எக்ஸ் வந்து இங்கே டினாமினேட்டரில் இருக்குது. இப்போ இந்த எக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 0 ஆகிடுச்சு அப்படின்னா இது வந்து இன்டெஃபினைட் ஃபார்முக்கு போயிடும். அதனால் இங்கே எக்ஸ் வந்து 0 கிடையாது அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் எழுதணும். அப்போ இது எல்சிஎம் எடுத்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஹோல் டிவைடட் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 3. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் which implies that x square minus 1 is equals to 3 times x.
x squared minus 3x minus 1 is equal to 0. இப்போ இதில் வந்து நம்ம a is equals to 1, b is equals to minus 3 and c is equals to minus 1, where a is the coefficient of x squared, b is the coefficient of x and c is the constant term. இப்போ நம்ம வந்து b square minus 4ac இதை அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு ரூட்ஸ் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ b square is 9 minus 4 times a is 1, c is minus 1, which implies that 9 plus 4 which is equals to 13. இது வந்து greater than 0 இருக்குது. அப்போ கண்டிப்பாக ரூட்ஸ் இருக்கும். ஸோ x is equals to நம்மளோட ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். minus b plus or minus square root of b square minus 4ac by 2a. ஸோ x is equals to minus of minus plus ஆகிடும். ஸோ 3 plus or minus ரூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ரூட் 13 by 2, ஏயோட வேல்யூ வந்து 1, ஸோ 2 times 1 is already 2. இப்போ x is equals to ரெண்டு வேல்யூ கிடைக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கிறதுனால 3 plus root 3 by root 13 by 2ன்னு ஒரு வேல்யூவும் x is equals to 3 minus root 13 by 2ன்னு இன்னொரு வேல்யூ கிடைக்கும். ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். ரூட்ஸ் ஆஃப் தி given quadratic equation. இப்போ நெக்ஸ்ட் இதே மாதிரி இது நான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் போட்டு காமிச்சிருக்கேன். இதில் வந்து செகண்ட் சப்டிவிஷன் இருக்குது. செகண்ட் சப்டிவிஷன் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் வரலைன்னா என்ன கேளுங்க, நான் சொல்லித்தரேன். இப்போ நம்ம கொஷின் நம்பர் 4க்கு போகலாம். நம்மளுடைய கொஷின் நம்பர் 4 இப்போ நம்ம பார்க்கலாம்டா. என்ன கொடுத்துருக்காங்கன்னு படிக்கிறேன். தி சம் ஆஃப் தி ரெசிப்ரோக்கல்ஸ் ஆஃப் ரெஹமான்ஸ் ஏஜ் இன் இயர்ஸ் 3 years ago and 5 years from now is 1/3. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா சம் ஆஃப்னு சொன்னால் அப்போ நம்ம ப்ளஸ் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ரெசிப்ரோக்கல் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம், இப்போ நான் எக்ஸ்னு ஒரு வேல்யூ எடுத்தேன்னா அதனுடைய ரெசிப்ரோக்கல் வந்து 1/x. ஸோ ரெசிப்ரோக்கல்னு சொல்லும்போது நம்ம 1 டிவைடட் பையில் தான் எழுத போகிறோம்னு தெரிஞ்சாச்சு. 1 டிவைடட் பையில் எழுதி என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்குன்னு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபைண்ட் ஹிஸ் ப்ரெசன்ட் ஏஜ், அதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. இது நம்ம சிம்பிளாக நான் உங்களுக்கு ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போட்டு காமிச்சிருக்கேன். இதை நீங்கள் எக்ஸாமில் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இதை மனசில் ஞாபகம் வச்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியாக சம்மு போட்டுடலாம். ப்ரெசன்ட் ஏஜை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். ஆஃப்டர் 5 years வந்து நான் x + 5 எடுக்கிறேன். ப்ரெசன்டேஜ் எக்ஸ்னா அப்போ இன்னிலேருந்து அடுத்த 5 வருஷம் இல்லையா, ஸோ அப்போ x + 5. அதே மாதிரி பிஃபோர் 3 years அகோன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அப்போ எக்ஸ்லேருந்து மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த இதில் நம்ம என்ன பண்ணலான்னா இதனுடைய ரெசிப்ரோக்கல் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதனுடைய ரெசிப்ரோக்கல் வந்து 1/x - 3, இது வந்து 1/x 1/x + 5, இதுதான் ரெசிப்ரோக்கல் இல்லையா. ஸோ இவ்வளோ தூரம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா நம்மளோட சம் நம்ம ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வரைக்கும் நீங்கள் எழுத வேண்டாம். இதுக்கப்புறமா நம்ம எழுத போகிறது தான் நீங்கள் உங்களோட ஆன்சர் எழுத போகிறீங்க. ஸோ லெட் த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ரஹ்மான் இஸ் ஈக்குவல்ஸ் டு x years. ஸோ ஏஜ் ஆஃப் Rahman 3 years ago is equals to x minus 3 years. இந்த டேப்லெட் காலம் பார்த்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ டேப்லெட் காலம் நல்லா மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏஜ் ஆஃப் ரெஹமான் ஆஃப்டர் 5 years is equals to x plus 5 years. இதெல்லாம் கண்டுபிடிச்ச உடனே பை த கிவன் கண்டிஷன், கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷனின் அடிப்படையில் நம்ம எப்படி சம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ ரெசிப்ரோக்கல்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் 1/3ன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் ரெசிப்ரோக்கல் அப்படிங்கிறது வந்து x - 3 + 1/x + 5. இங்கேயே நம்ம இவங்க 2 பேரை மட்டும் ஆட் பண்ணுறோன்னா கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ரெஹமானோடைய வயசு 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரெசிப்ரோக்கலும் 5 இயர்ஸ்க்கு அப்புறமா இருக்க போகிற ரெசிப்ரோக்கலையும் ஆட் பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் 1/3ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால தான் நம்ம இப்படி எழுதுகிறோம். இதுக்கப்புறமா நம்ம வந்து நார்மலாக எப்படி ஒரு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறோமோ அதே மாதிரி சால்வ் பண்ணிக்கலாம். எல்சிஎம் எடுக்க போகிறோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம், நார்மலாக குவாட்ராட்டிக் ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். இதில் நான் எல்சிஎம் எடுக்கிறேன். அப்போ x + 5 + x - 3 ஹோல் டிவைடட் பை x - 3 into x + 5 is equals to 1/3, which implies that 2 times x plus 2 whole divided by x squared plus 5x minus 3x minus 15 is equals to
1/3, which implies that cross multiply பண்ணா 3 times 2x plus 2 is equals to x squared plus 2x minus 15, which implies that 3 2s are 6x plus 6 is equals to x squared plus 2x minus 15, which implies that x squared minus 4x minus 21 is equals to 0. So quadratic formula apply பண்ணலாம். a is equals to 1, b is equals to minus 4, c is equals to minus 21. So x is equals to minus to minus plus ஆயிடும். So plus 4 plus or minus square root of 16 plus 84. இது நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் கிடைக்கும். Divided by 2. So x is equals to 4 plus or minus root 100 by 2. So x is equals to 4 plus or minus 10 by 2. இப்போ நமக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்த உடனே நமக்கு எக்ஸுக்கு வந்து 2 ஆன்சர் கிடைக்கும். ஒரு ஆன்சர் வந்து x is equals to 4 plus 10 by 2. இன்னொரு ஆன்சர் வந்து x is equals to 4 minus 10 by 2. x is equals to 7, x is equals to minus 3. இதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா ஏஜ் வந்து நம்ம நெகட்டிவாக எடுக்க மாட்டோம். அதனால் ஸோ இங்கே நம்ம அதோட ரீசன் எழுதிக்கலாம், since age cannot be negative. Therefore, present age of Rahman is 7 years. ஓகே, இதோட இந்த ஆன்சர் முடிஞ்சிடும். இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 5 போகலாம். இப்போ நான் கொஸ்டின் நம்பர் 5 படிக்கிறேன்டா, கேளுங்க. In a class test, the sum of Shifali's marks in mathematics and English is 30. Had she got 2 marks more in mathematics and 3 marks less in English, the product of their marks would have been 210. Find her marks in the 2 subjects. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஷிஃபாலின்னு ஒரு பாப்பா இருக்காங்க. அவங்க வந்து மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷோட மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மார்க்ஸ் வந்து இங்கே என்னன்னு ஸ்பெசிஃபை பண்ணலை. அந்த 2 சப்ஜெக்டோட மார்க்ஸையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து 30 சொல்லிட்டாங்க. அந்த 2 சப்ஜெக்ட்லேயுமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸில் வந்து 2 மார்க்ஸ் அதிகமாகிடுச்சு, இங்கிலீஷில் வந்து 3 மார்க்ஸ் கம்மியாயிடுச்சு. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அவங்களோட மார்க்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 210 சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, நிஜமாலே அந்த பாப்பா மேக்ஸ்லேயும் இங்கிலீஷ்லேயும் வாங்கின மார்க் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் வந்து உங்களுக்கு சிம்பிளாக ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போட்டிருக்கேன். மேக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட்டு, இங்கிலீஷ்னு ஒரு சப்ஜெக்ட்டு. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸை வந்து எக்ஸ்ன்னு நான் அசியூம் பண்ணிக்கிட்டேன், மேக்ஸில் அந்த பாப்பா வாங்கக்கூடிய மார்க்கை நான் எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, இப்போ என்ன சொன்னாங்க, இங்கிலீஷும் மேக்ஸும் சேர்ந்தா 30 வரும்னு சொன்னாங்க. அப்போ நான் மேக்ஸ் எக்ஸ்ன்னு சொல்லிட்டேன்னா அப்போ என்னோட இங்கிலீஷ் வந்து 30 - x தான். இப்போ அடுத்த ஸ்டேஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, மேக்ஸோட மார்க்கு 2 மார்க் அதிகமாகிடுச்சு, அப்போ x + 2. இங்கிலீஷில் 3 மார்க் குறைஞ்சி போச்சு, அப்போ இங்கிலீஷ் ஆல்ரெடி வந்து 30 - x தான். 3 மார்க் கம்மியாயிடுச்சு அப்படின்னா அப்போ மறுபடியும் ஒரு -3. ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 210. அப்போ 2 பேரையும் மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் வந்து 210. ஸோ இதுதான் கொடுத்துருக்கிற கொஸ்டினோடைய கிவன். இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி நம்மளோட ஆன்சரை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதெல்லாம் இந்த டேப்லெட் காலம் எழுத வேண்டாம், நான் ஜஸ்ட் இது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் எழுதியிருக்கேன். இதுக்கப்புறமா நம்ம எழுதுறது தான் நீங்கள் எழுத போகிறீங்க. லெட் ஷிஃபாலிஸ் மார்க்ஸ் இன் மேக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ். Let Shifali's marks in English is equals to 30 - x. If she had got 2 marks more in maths, then her marks equals to x + 2. If she had got 3 marks less in English, then her marks equals to 30 - x - 3, which is equals to 27 -
எக்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த டேபுலர் காலம் பார்த்தே நம்ம ஈஸியாக எழுதிடலாம். நம்ம இதுக்கப்புறமா கொடுத்துருக்க கண்டிஷனில் எப்படி நம்ம ஈக்குவேஷன் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பை தி கிவன் கண்டிஷன் x plus 2 into 27 minus 6 ப்ராடக்ட் தான் வந்து 210 சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 27x minus x squared plus 54 minus 2x is equals to 210. So minus x squared plus 25x plus 54 minus 210 equal to 0. X squared minus 25x plus 156 is equal to 0. நம்ம ரெடியூஸ் பண்ணோம்னா இது நம்மளுக்கு கிடைக்கும். A is equals to 1, B is equals to minus 25 and C is equals to 156. So x is equals to minus into minus ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்கும். ஸோ மைனஸ் into மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 25 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 ஸ்கொயர் வந்து 625 மைனஸ் 4 into A வந்து 1, C வந்து 156. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும்னா 624 கிடைக்கும். ஹோல் டிவைடட் பை 2. ஸோ x is equals to 25 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 டிவைடட் பை 2. ஸோ x is equals to 25 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 1ஓட வேல்யூ வந்து 1 தான். ஸோ 1 டிவைடட் பை 2. ஸோ எக்ஸுக்கு ரெண்டு வேல்யூ இருக்கும். ஒன்று வந்து 25 ப்ளஸ் 1 பை 2, இன்னொன்று வந்து x is equals to 25 மைனஸ் 1 பை 2. ஸோ x is equals to 13 ஒரு கேஸில் கிடைக்கும். x is equals to 12 நம்மளுக்கு இன்னொரு கேஸில் கிடைக்கும். ஸோ நம்ம இது கன்க்ளூஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம். Therefore Shefali's marks in maths is equals to 13 or 12. 12 மார்க்கும் வாங்கியிருந்துருக்கலாம், 13 மார்க்கும் வாங்கியிருந்துருக்கலாம். அதுதான் அவங்களுடைய ஆசிலேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து Shefali's marks in English equals to 17 or 18. இது எப்படி வந்ததுன்னா இங்கிலீஷில் அவங்க வாங்கியிருக்கக்கூடிய மார்க் வந்து 30 மைனஸ் எக்ஸ் இல்லையா. ஸோ 30 மைனஸ் 13 பண்ணோன்னா 17 கிடைக்கும். 30 மைனஸ் 12 பண்ணோன்னா 18 கிடைக்கும். ஓகேவா. ஸோ அதை வச்சு தான் நம்ம இதை எழுதியிருக்கோம். Therefore her marks in mathematics and English are 13, 17 or 12, 18. அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 6 போகலாம். கொஷின் நம்பர் 6 பார்க்கலாம். The diagonal of a rectangular field is 60 meters more than the shorter side. ஸோ ரெக்டாங்கிளுக்கு ஷார்ட்டர் சைடுங்கிறது எது? நம்ம வந்து பிரெத்து தான் நம்ம ஷார்ட்டர் சைடுன்னு சொல்லுவோம். ஸோ பிரெத்தை குறித்து தான் இவங்க வந்து டயகனல் பற்றி பேசுகிறாங்க. ஸோ நம்ம தெரியாத அந்த பிரெத்தை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இஃப் த லாங்கர் சைடு இஸ் 30 meters மோர் தேன் தி ஷார்ட்டர் சைடு அப்படின்னு அர்த்தம். ரெக்டாங்கிளுக்கு லென்த் இருக்கும், பிரெத் இருக்கும். ஸோ லென்த்து வந்து பிரெத்தை விட 30 அதிகமாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபைண்ட் தி சைட்ஸ் ஆஃப் த ஃபீல்ட். ஸோ நம்ம இப்போ இந்த சமயம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஒரு ரெக்டாங்குலர் ஃபீல்டு எடுத்தாச்சு. இதில் பிரெத்து வந்து நான் எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன். அப்போ லென்த்து வந்து x + 13 கொடுத்துருக்காங்க. டயகனல் வந்து x + 60, அதாவது +16 அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ x + 60. நமக்கு ரெக்டாங்கிளோட ப்ராப்பர்ட்டி படி என்ன தெரியும்னா, அவங்களுடைய அட்ஜசன்ட் சைட்ஸ் வந்து பர்பெண்டிகுலராக இருப்பாங்க. அதாவது அவங்களுடைய பிரெத்தும் லென்த்தும் பர்பெண்டிகுலராக இருக்காங்கன்னு தெரியும். ஸோ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆனதுனால நம்ம பைத்தாகோரஸ் தியரம் யூஸ் பண்ணி இதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டயக்ராம் வந்து ரஃப் தான், நீங்கள் மெயினில் வரைய வேண்டாம், சைடில் எங்கேயா வரைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு இன்கேஸ் புரியணும் அப்படின்னா எப்படி ஆன்சர் இதெல்லாம் நான் சொல்கிறேன். லெட் ஷார்ட்டஸ்ட் சைட் ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் மீட்டர். இது எக்ஸ் எம் கிடையாது, எக்ஸ் மீட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. லெட் diagonal of rectangle is equals to x + 60 meter. Let diagonal of let longer side of rectangle is equals to x + 30 meter. So by
Pythagoras theorem. X plus 60 whole square is equals to x plus 30 whole square plus x square. ஸோ இது நம்ம a plus b whole square ஃபார்முலாவில் இருக்குது. இது நம்ம பிரித்து எழுதணும்னா x square plus 3600 plus 120x is equals to x square plus 900 plus 60x plus x square. இது நம்ம சால்வ் பண்ணி எழுதணும்னா x square minus 60x minus 2700 is equal to 0 நம்மளுக்கு கிடைக்கும். where a is equals to 1, b is equals to minus 60 and c is equals to minus 2700. இப்போ நம்மளோட ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ x is equals to minus of minus plus ஆகிடும். ஸோ plus 60 plus or minus square root of 3600 plus 10800. நீங்கள் இது சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் by 2 which is equals to 60 plus or minus square root of 14400 divided by 2 which is equals to 60 plus or minus 120 by 2. ஸோ எக்ஸுக்கு ரெண்டு வேல்யூ இருக்குது. x is equals to 60 plus 120 by 2னு ஒரு வேல்யூ இருக்கும். x is equals to 60 minus 120 by 2னு இன்னொரு வேல்யூ. ஸோ x is equals to 90 ஒன்று கிடைக்கும். x is equals to minus 30 கிடைக்கும். நெகட்டிவாக நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா லென்த்தெல்லாம் நமக்கு வந்து நெகட்டிவில் வரக்கூடாது. ஸோ லென்த் வந்து நம்ம நெகட்டிவ் சைனை வந்து நம்ம ஒமிட் பண்ணிடுறோம். ரீசன் நம்ம எழுதிடலாம். சின்ஸ் லென்த் cannot be negative. இப்போ நம்ம வந்து கன்க்ளூட் பண்ண போகிறோம். therefore shorter side x is equals to 90 meter, diagonal x plus 60 is equals to 150 meter, longer side x plus 30 is equals to 120 meter. அவ்வளோதான். இதோடு நம்மளோட கொஸ்டின் நம்பர் 6 முடியுது. நம்ம கொஸ்டின் நம்பர் 7 போகலாம். இப்போ நான் கொஸ்டின் நம்பர் 7 படிக்கிறேன். The difference of squares of two numbers is 180. டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஸ்கொயர்ஸ்னு சொல்லும்போது நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம்னு தெரிஞ்சிருச்சு. ஆன்சர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 180 எழுத போகிறோம். தி ஸ்கொயர் ஆஃப் தி ஸ்மாலர் நம்பர், ஸ்மாலர் நம்பரோட ஸ்கொயர் எப்படி இருக்குது அப்படின்னா 8 டைம்ஸ் தி லார்ஜர் நம்பர். அப்போ நம்ம இங்கே வந்து ஸ்மாலர் நம்பரை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு தி லார்ஜர் நம்பர் தான் சொல்கிறாங்க. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு எது வருதோ அதை தான் நம்ம எக்ஸாக கன்சிடர் பண்ண போகிறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம லார்ஜர் நம்பர் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோன்னா அப்போ ஸ்மாலர் நம்பர் வந்து 8x நம்மளுக்கு இருக்கும். ஸோ ஃபைண்ட் த 2 நம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ லெட் த லார்ஜர் நம்பர் பி எக்ஸ், then square of smaller number is 8x. இதுவும் அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்கும், அண்ட் ஸ்கொயர் ஆஃப் லார்ஜர் நம்பர் வி எக்ஸ் ஸ்கொயர் by the given condition. இந்த கொடுத்துருக்கிற கிவன்லாம் எழுதுனதுக்கப்புறமா கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இவங்க என்ன சொன்னாங்க, 2 நம்பர் இருக்குது. ஒன்று வந்து லார்ஜர் நம்பர், இன்னொன்று வந்து ஸ்மாலர் நம்பர். லார்ஜர் நம்பருடைய ஸ்கொயரும் ஸ்மாலர் நம்பரோட ஸ்கொயரோட ஆன்சர் வந்து 8x அவங்களே கொடுத்துருக்காங்க. டிஃப்ரென்ஸ்னு சொன்னதுனால சப்ராக்ட் என்ன வரும்னு சொல்லியிருக்காங்க, 180 ஆன்சர் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதை நம்ம நார்மலாக ஒரு ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம குவாட்ராட்டிக் ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கான்ஸ்டன்ட் டேர்மை லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துட்டோம்னா x ஸ்கொயர்ட் மைனஸ் 8x மைனஸ் 180 ஈக்குவல்ஸ் டு 0, வேர் a is equals to 1, b is equals to minus 8 and c is equals to minus 180. x is equals to 8 plus or minus square root of 64 plus 720 divided by 2, which is equals to 8 plus or minus 784 divided by 2, which is equals to 8 plus or minus 28 by 2, which is equals to ஒரு டேர்ம் வந்து 8 plus 28 by 2 கிடைக்கும். இன்னொரு டேர்ம் வந்து 8 minus 28 by 2 கிடைக்கும். ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கு இல்லையா, அதனால் 2 டேர்மாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 18 இருக்கும், செகண்ட் டேர்ம் வந்து -10 இருக்கும். இப்போ இதில் நம்ம வந்து
மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேசஸ் நம்ம நெகட்டிவ் சைனை ஒமிட் பண்ணுறதுனால நம்ம இதுலேயுமே 18 மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ when x is equals to 18, the square of smaller number is 144. ஏன்னா 8 into x இல்லையா, அப்போ 8 into 18 is equals to 144. Therefore the two numbers are 12,18 or minus 12,18. ஏன் இங்கே 12 வந்ததுன்னு நம்ம யோசிக்கிறோம். ஏன் அப்படின்னா இங்கே வந்து ஸ்கொயர் ஆஃப் ஸ்மாலர் நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்மாலர் நம்பர் இது கிடையாது, இது வந்து ஸ்கொயர் ஆஃப் ஸ்மாலர் நம்பர். அப்போ நம்மளுடைய ஸ்மாலர் நம்பர் என்னவாக இருக்கும், தென் ஸ்மாலர் நம்பர் வந்து ஸ்கொயர் ரிமூவ் பண்ணோம் இல்லையா, அப்போ 144க்கு நம்ம ரூட் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும், 12 கிடைக்கும். ரூட் எடுக்கிறதுனால நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். ஸோ ஒரு தடவை ப்ளஸ் 12,18 எழுத போகிறோம், இன்னொரு தடவை minus 12,18 எழுத போகிறோம். ஸ்மாலர் நம்பர் வந்து 144 கிடையாதுடா, ஸ்கொயர் ஆஃப் ஸ்மாலர் நம்பர் தான் 144. அப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து ஸ்மாலர் நம்பர் கிடைக்கும். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்மளுக்கு இருக்கும் இல்லையா, அதனால தான் நம்ம இது இப்படி எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதோடு உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 7 முடியுது. கொஸ்டின் நம்பர் 8, 9, 10, 11 இன்னும் 4 கொஸ்டின் இருக்குது. இந்த 4 கொஸ்டினுமே நான் வந்து உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் தனியாக அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இந்த நாளுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இவ்வளோ நேரம் போட்ட மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நான் உங்களுக்கு வந்து அதை நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டு காமிக்கிறேன். ஸோ 4.3 எக்ஸசைஸில் இப்போ வரைக்கும் சால்வ் பண்ண சம்ஸில் ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லைனா உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க் கொடுத்த சம்ஸில் ஏதாவது டவுட் இருந்தாலோ கண்டிப்பாக அப்ரோச் பண்ணலாம். ஸோ ரிமைனிங் 4 questions in exercise 4.3 நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூடா.